கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டாக்குலாம் கொஞ்சம் எந்தெந்த ஸ்டாக்கு என்னென்ன பொசிஷனில் இருக்குன்னு முக்கியமான ஸ்டாக்குகளை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் டாப் கெய்னர் பார்க்க போகிறோம். ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாக் வந்து அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம பண்ணிடலாம். இதுக்கு எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்ருங்க. நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது அதுதான். ஸோ லைக் பண்ணினீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து நம்ம ஒரு மைனர் ட்ரெண்ட் வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் தான் வரும். ஸோ டவுன் சைட்லேயே வந்தாலும் நமக்கு மேஜரான சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ப்ராஃபிட்டை பார்ஷியலாக புக் பண்ணலாம். பெரிய கரெக்ஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் நியரில் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு பார்ஷியலாக கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ப்ராஃபிட்டை கண்ணில் பார்க்குறத விட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கையில் எடுக்கிறதா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளோட பேங்க் நிஃப்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதோட இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகிருக்கு. அப் சைடில் போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப் சைடில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. நேற்று வந்து உங்களுக்கு ஒரு கேப் அப் கிடச்சி அதோட இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து என்ன இருக்குது, ஸோ டவுன் சைடில் தான் வந்திருக்கு. டவுன் சைட்லேயே வந்தாலும் இதுக்கு ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு லைட்டான ஒரு லேஸான ஒரு ரெக்கவர் தெரியுது. ஸோ இது பெரிய விஷயம் பெருசாக தெரில. இருந்தாலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 303 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் ஃபால் ஆகிருக்கு. ஸ்டாக்கு எல்லாம் பெரிய லெவலில் எதுவும் விழுகலை. மேஜர் ஸ்டாக்கு மேஜராக இருக்குது. நம்ம வெயிட்டட் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ஹெச்டிஎஃப்சி, ஸோ கோட்டாக், ஐசிஐசி எல்லாம் பெரிய லெவல் எதுவுமே விழுகலை. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேபிளாக தான் இருக்குது. இன்னமும் அப் சைடில் இன்னும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட இந்த டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்சி ஒரு 2.23% வந்து அப் சைடில் போயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகும்போது மறுபடியும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ நம்ம அப்போவும் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்தே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு 10% வந்து அப் சைடில் போயிருக்கு. ஸோ நீங்கள் இப்போது இந்த ஸ்டாக்கை வந்து யாரும் நம்ம பை பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி 10% வந்து அப் சைடில் போயிருக்கு. இன்னொன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே செக்டார் பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ரேலி வருமா அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சோலார் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்ததுலேருந்தே உங்களுக்கு அப் சைடில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் யாராவது பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இல்லை நீங்கள் நெக்ஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். நம்ம கொடுத்தது ஷார்ட் டேர்ம் டார்கெட்டு 16,000. நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் தீபக் ஃபெர்டிலைசர் ஒரு 4.5% வந்து அப் சைடில் போயிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கெமிக்கல் செக்டாரில் இருக்க ஸ்டாக்குகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அது ரிலேட்டிவான ஸ்டாக்குலாம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட்டில் சில ஸ்டாக்ஸுகள்லாம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொச்சின் ஷிப்யார்டு வந்து பிரேக் அவுட்டுக்கு தயாராக இருக்குது. ஸோ நியர்பையில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரேலிக்கு தயாராக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம், அதாவது அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்.
ஸோ இந்த 2086க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கிடலாம். அதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2918. நெக்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40%, 39% வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கில் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் கொச்சின் ஷிப்யார்ட். ஸோ நேற்று ஒரு 6% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ வாங்கினவங்க நீங்கள் நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். டார்கெட் வந்து நெக்ஸ்ட்டு டாப் கெய்னர் யூனிமேக் ஏரோஸ்பேஸ் ஒரு 3.5% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். டாப் கெய்னர் சோஃபா வந்து நேற்று ஒரு 5% அப்சைடில் போயிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது இப்போவும் கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகலை இதுக்கு நம்ம கொடுத்தப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒன்று ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது இந்த கேண்டலில். ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ அகைன் மறுபடியும் நீங்கள் வந்து இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதாலும் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனில் இருந்துட்டு தான் இப்போ அப்சைடில் போயிட்டுருக்கு. ரீடெஸ்ட் எடுத்தால் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ட்ரி கூட எடுக்கலாம். இதோட டார்கெட்லாம் உங்களுக்கு அதாவது ஃபஸ்ட் டார்கெட் 1700, செகண்ட் டார்கெட் 2050, தேர்டு டார்கெட் 2144. அதோட ஆல் டைம் ஹை. நீங்கள் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா எஸ்எல் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஃபேக்ட். ஸோ ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 17% வந்து அப்சைடில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அதோட ஆல் டைம் ஹை இருக்குது பார்த்தீங்களா, 1132க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ நீங்கள் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆல் டைம் ஹைக்கு கீழே நீங்கள் எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆர்சிஎஃப். இந்த ஆர்சிஎஃப் வந்து உங்களுக்கு ஒரு ரைசிங் வேஜில் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலை அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும், கரெக்டான டிசிஷனாக இருக்கும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னை பொறுத்தளவு இந்த ஸ்டாக்கை வந்து தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா இதோட மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட வேல்யூம் பார்த்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லையும் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா சம்டைம்ஸ் டவுன் சைடில் வரலாம். இது டவுன் சைடில் வராது அப்படின்றது என்னோட வியூகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த ஸ்டாக்கு அப்சைடில் போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் அப்சைடில் போயிருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் லோ ஃபார்மேஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனலுக்கு உள்ளேயே. ஸோ அப்படின்றப்ப நம்ம என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 189 ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 204. நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 236ன்றது உங்களுக்கு ஆல் டைம் ஹை. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த லோவுக்கு கீழேயே வச்சுக்கோங்க. கரெக்டாக வைக்காமல் கொஞ்சம் ப்ரீவியஸ் ஹைக்கு அந்த 145 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ரேடிகோ கைட்டான். இந்த ரேடிகோ கைட்டான் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வரட்டும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அகைன் இன்றைக்கி
ஸ்லைட்லி அப் சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பில்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எஸ்எல் வந்து 200 அதாவது 2417 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 3000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 3 ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ பதஞ்சலி கேட்டிருந்தாங்க. ஸோ பதஞ்சலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபால் வந்து இன்னும் இது வந்து இப்போதைக்கு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இப்போ இந்த ஸ்டாக்கில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. வரும்பொழுது நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டிருந்த ஸ்டாக் ப்ளூ ஸ்டார். இந்த ப்ளூ ஸ்டார் பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஃபால் ஆனதான். இன்னும் இந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆகலை. ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க கேட்ட இன்னொரு ஸ்டாக், லாஸ்ட் ஸ்டாக் டிட்டாகர் ரயில் சிஸ்டம். இந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப் சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. அப்படி வரும்பொழுது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹை அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 1090, செகண்ட் டார்கெட் 1333. உங்களுக்கு தேர்டு அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை 1858 உங்களுக்கு லாஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.